லட்சக்கணக்கான பணம் செல்வாக்கு அத்தனையும் உனக்கு எதிராக திருப்புறேன். எண்ணிக்க இன்னும் 3 வாரத்துக்குள்ள இதே ஜனங்க உன்னை ஊரை விட்டே பொறுத்தும்படியா நான் செய்யல. என் பேரு தர்மராஜ் இல்ல. யோ தர்மராஜ், 3 வாரம் இல்லையா 300 வாரமே நீங்க முயற்சி செஞ்சு இதே மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா அவரு 3 நிமிஷம் மக்களை சந்திச்சு உண்மையை சொன்னார்னா போதையா, அவ்வளவுதான் நீயும் கூட்டமும் துணிய காணும் துப்புட்டிய காணும்னு ஓடுவீங்கய்யா. நீங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். தயவு பண்ணி நாங்க போறதுக்கு உத்தரவு கொடுங்களேன். சரி, ஆனா ஒண்ணு, அவங்க என்ன இருந்தா எவ்வளவு பேசினாலும், உங்களை அடிக்க வந்தாலும், கொலை செய்ய முயற்சித்தாலும் அவங்களுக்கு எதிராக சுண்டு விரலை கூட நீங்க அசைக்க கூடாது. சரிங்க சின்னையா, அவன் எங்களை கொன்னாலும் சரிதான், நாங்க கைய வாங்க மாட்டோம். ஆமாங்க சின்னையா, இந்த சிங்கம் எல்லாம் உங்களுக்காக கேவல ஆட்டுக்குட்டியா மாறதுக்கும் தயாராயிருக்கு. உண்மையா சொல்றீங்க? சத்தியமா. இந்த சத்தியத்தை மறக்க மாட்டீங்களே? அண்ணா மீது ஆணை, என் ரத்தத்தின் ரத்தமே, தனக்கு பலம் இருந்தும் எதிரில் உள்ள வன்முறைகளை எவனால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அவனால் தான் அவனுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும். இது அண்ணாவின் பொன்மொழி. இந்த சோதனை நீ வெற்றி பெற்றுட்டா முடிவான வெற்றி நமக்குத்தான். போங்க, போய் வாங்க. சரோஜா, ஏன் இப்படி ரத்த காயத்தோடு இருக்காங்க? மார்க்கெட்ல அந்த வியாபாரியும் பெரும்புள்ளியும் சேர்ந்து அவங்க அடியாட்களை விட்டு இவங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிக்க வச்சுட்டாங்க. இவங்க யாராவது அடிச்சாங்களா? இல்லைங்க, அவ்வளவு அடியை தாங்கிக்கிட்டு அண்ணா மேலானு சொன்னாங்களே தவிர திருப்பி அடிக்கவே இல்லைங்க. வெங்கதி, முக்கையா, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. உங்க மேல உள்ள காயம் எல்லாம் நீங்க